வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தின் அடுத்த அத்தியாயம் 14. கபிலராக அவதரித்த கருணாமூர்த்தி. பிரம்மதேவனால் பிரஜா சிருஷ்டியை தொடங்குமாறு உத்தரவிடப்பட்ட கர்த்தம பிரஜாதிபதி நேராக சரஸ்வதி நிதி தீர்த்தத்துக்கு சென்றார். சிருஷ்டிக்கும் தன்மை பெற அங்கே அவர் பகவானை குறித்து 16,000 வருஷம் தவம் செய்தார். அவருடைய தவத்துக்கு மெச்சி நாராயணன் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். லக்ஷ்மி சமேதராய் கருடன் மீது ஆரோகணித்து காட்சி தந்த என் பெருமானைக் கண்டு கர்த்தம பிரஜாதிபதி இரு கைகளையும் குவித்து அஞ்சலி செய்து ஸ்தோத்தரித்தார். சமஸ்த ஜீவாதாரா, உம்முடைய தரிசனத்தால் நான் சர்வாபீஷ்டங்களையும் அடைந்தவனாய் இருக்கிறேன். பிரபு, பிரபஞ்சத்திலேயே பிரஜைகளை சிருஷ்டிக்கும் பணியில் ஈடுபட வேண்டிய எனக்கு சகல நற்குணங்களையும் பெற்றவளாயும் தர்மாய்த்த கர்மங்களை அனுசரித்து நடப்பவளாகவும் உள்ள பெண்ணை மனைவியாக பெறும் பாகியத்தை அனுகிரகித்து தர வேண்டும் என்று பிரார்த்தித்தார். பகவானும் அவ்வார்த்தைகளால் மனமகிழ்ந்தவராய், அன்பரே, என்னை ஆசிரித்தவர்களுக்கு அவர்கள் கோரும் பலன் கிட்டாமல் இருக்காது. சப்த சாரங்களுடனே கூடிய இந்த பூமியை பரிபாலனம் செய்து வரும் ஸ்வயாம்பு மனு தன் குமாரத்திகளுக்கு தகுந்த கணவனை தேடிக்கொண்டிருக்கிறாள். விரைவிலேயே உம்மை தேடி வருவான். எவ்வனமும் நற்குணங்களும் கொண்டுள்ள மனு புத்திரியை மணந்து அவளிடம் 9 பெண்களை பெறுவீர்கள். அவர்கள் 9 பேரும் ரிஷிகளை மணந்து உங்கள் வம்சத்தை விருத்தி செய்வார்கள். கிரகஸ்தாச்சிரமத்திலேயே சகலமான பேர்த்திகளிடமிருந்து கிருபை செய்து சந்நியாசிரமத்திலே ஆத்ம ஞானத்தை அடைந்த சகல ஜகத்துடன் கூடிய என்னை ஆத்மாவிலேயே பார்க்கப் போகிறீர்கள். நானே உமக்கு புத்திரனாக பிறந்து தத்துவத்தை பிரகாசப்படுத்தப் போகிறேன் என்று அருளி மறைந்தார். பகவானால் அனுகிரகம் செய்யப்பட்ட கர்த்தம பிரஜாபதி ஸ்வயாம்பு மனுவின் வரவை எதிர்பார்த்து சரஸ்வதி நதி தீரத்திலேயே தங்கியிருந்தார். ஸ்வயாம்பு மனு தம்முடைய புத்திரி தேவ ஊதியையும் மனைவி சதரூபையையும் ரதத்திலேயே ஏற்றிக்கொண்டு பெண்ணுக்கு தகுந்த கணவனை தேடியவராய் பூமியில் சஞ்சரித்து வருகையில் சரஸ்வதி நதி தீரத்தை அடைந்தார். அங்கே ஆசிரமத்திலிருந்து கர்த்தம பிரஜாதிபதியை கண்டு அவரே தேவ ஊதிக்கு தகுந்த மணவாளன் என்று நிச்சயித்து அவரை சமீபத்து வணங்கினார். சுவாமி, என் குமாரத்தி தேவ ஊதிக்கு தக்க மணாளனை தேடி வருகையில் தங்களை காண நேர்ந்தது என் பாக்கியமே என்று சொல்லலாம். சகல நற்குணங்களுக்கும் இருப்பிடமான என் பெண்ணுக்கு ஏற்ற கணவன் தாங்களே என நாரத மகரிஷி தெரிவித்தார். அது முதல் தங்களை தேடி வருகிறேன். முனி சிரேஷ்டே, என் மீது கருணை கூர்ந்து என் கோரிக்கையை ஏற்று தேவ ஊதியை அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் ஸ்வயாம்பு மனு. ஹே பிரம்மபுத்திரா, உன் வேண்டுகோளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பெண் என் பொருட்டே பிறந்திருக்கிறாள் என்று சொல்லலாம். இத்திருமணத்துக்கு பகவானுடைய பரிபூர்ண ஆசி இருக்கிறது. உன்னுடைய வரவை குறித்து அவர் முன்னமே எனக்கு தெரிவித்துள்ளார். உன் மகளை மணந்து கிரகஸ்தாசிரமத்தை அடைந்து தேவ ருணம், பித்ரு ருணம், பூத ருணம் இவற்றை தீர்த்து பின்னர் சந்நியாசிரமத்தை அடைவேன் என்றார் கர்த்தம பிரஜாபதி. ஸ்வயாம்பு மனு தம் புத்திரியை மனைவியையும் கலந்து பேசி திருமணத்துக்கு அவர்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த சம்மதத்தை பெற்றார். பின்னர் மிகவும் விமரிசையாக தேவ ஊதியை கர்த்தம பிரஜாபதிக்கு மனம் செய்து கொடுத்தார். அநேக விதமான ஆபரணங்களும் விலை மதிப்பற்ற பட்டு வஸ்திரங்களும் முதலானவற்றை பெண்ணோடு காணிக்கைகளாக சமர்ப்பித்தார். மனு திருமணம் முடிந்த பிறகு விடை பெற்று கொண்டு தம்முடைய பட்டணமான பெரிகிஷ்மதி என்னும் பட்டினத்துக்கு திரும்பினார். கர்த்தம பிரஜாபதியின் ஆசிரமத்திலேயே தேவ ஊதி அந்தரங்கமான பக்தியோட கணவருக்கு சிகிச்சைகள் செய்து வந்தாள். தன்னுடைய சௌகரியங்களை பற்றி அவள் கொஞ்சமும் கவனிப்பதில்லை. கணவருடைய மகிழ்ச்சியையே லட்சியமாக கொண்டு அவருக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவளுடைய விரதங்களுக்கு எவ்வித பங்கமும் நேராதவாறு அவற்றுக்கு அனுசரணையாக இருந்து மிகுந்த ஜாக்கிரதையுடன் நடந்து கொண்டாள். இதனால் அவன் அழகு வாய்ந்த உடல் இழைத்து வந்தது. ஒரு நாள் மனைவியை பார்த்த முனிவருக்கு அவருடைய துர்லபமான நிலை வேதனை கொடுத்தது. தங்க சிலை போல் இருந்த தேவ ஊதியின் உடல் இழைத்து போயிருந்ததைக் கண்டு அவர் மனம் கஷ்டமடைந்தார். மனைவியை அருகே அழைத்தார். பிரியே, உன்னை பார்க்கும்போது என் மனம் வேதனையில் உழல்கிறது. உன்னுடைய சுக துக்கங்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாது என் நலனிலேயே அக்கறை கொண்டு நீ நடந்து வருவது உன் உள்ளத்தை மகிழ்ச்சி உண்டாக்க செய்தாலும் இத்தனை காலமாக என் விரதங்களிலேயே என் மனதை செலுத்தி வந்துள்ளது சரியல்ல. கணவனிடம் மனைவி தர்மப்படி அடைய வேண்டிய சந்தோஷத்தை நான் உனக்கு அளிக்காதிருந்து விட்டேன். இனி முதல் உன்னை திருப்தி செய்து பின்னர்தான் என் மற்ற காரியங்களை கவனிக்கப் போகிறேன் என்று அன்புடன் கூறினார். கணவருடன்
கணவருடைய அன்பு நிறைந்த வார்த்தைகளால் தேவஊதியின் மனத்தில் இன்பத்தை சுரக்க செய்தன. அவள் பாதங்களில் பணிந்து எழுந்தாள். சுவாமி, அடியால் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். குடும்ப வாழ்க்கையிலே மனைவியின் தர்மம் பிரஜா உற்பத்தி என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தங்களுடைய வார்த்தைகள் என்னை பெரிதும் மகிழ செய்கின்றன. தங்களுடன் கூடி இன்பத்தை அடைய நமக்கு போதிய வசதிகள் இல்லையே என தயங்க வேண்டியிருக்கிறது என்றாள். மனைவியின் கருத்தை புரிந்து கொண்ட கர்த்தம பிரஜாபதி அவளை பார்த்து மெல்ல சிரித்தார். பிரியே, உன் விருப்பம் போல் நடப்போம் என்றார். உடனே யோக பலத்தால் கண்ணை பறிக்கும் பிரகாசத்தோடு கூடிய விமானத்தை தோற்றுவித்தார். சகலவிதமான வசதிகளுடன் கூடிய அந்த விமானத்தை கண்ட தேவஊதி பிரமித்து போய்விட்டாள். பிரியே, சீக்கிரமாக நீராடி திரும்பு, நமக்காக விமானம் காத்திருக்கிறது என்றார் முனிவர். பிந்து சரிசிலே நீராடி எழுந்த வேதஊதி தன்னுடைய தோற்றத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள். அவள் அழகு முன்னிலும் பன்மடங்கு ஜொலித்தது. தேவ கன்னியர் அவளை பலவிதங்களிலும் அலங்கரித்தனர். சர்வாபரண பூஷிதையாக அன்னம் போல் மெல்ல அடியெடுத்து நடந்து வந்து மனைவியை அழைத்து கொண்டு கர்த்தம பிரஜாபதி விமானத்தில் ஏறி புறப்பட்டார். மனைவியோடு ஆனந்தமாக ரமித்தவராய் விமானத்திலேயே பூமண்டலத்தை சுற்றி வந்தார். 100 வருஷங்கள் கழிந்ததே தேவபூதிக்கு தெரியவில்லை. மகிழ்ச்சியிலே அவள் காலம் கழிந்து வந்தது. ஆசிரமம் திரும்பிய கர்த்தம பிரஜாபதி பகவானை தியானித்து தேவஊதியிடம் ரமித்து தம்முடைய வீரியத்தை ஒன்பதாக பிரித்து அவள் உதிரத்திலே கலக்க செய்தார். தேவஊதி கருவுற்று உரிய காலத்தில் 9 பெண் பிள்ளைகளை பெற்றாள். அக்கன்னியர் 9 பேரும் சௌந்தரியவதிகளாக திகழ்ந்தார்கள். கிரஸ்தாசிரமத்தில் தம்முடைய கடமை தீர்ந்து விட்டது என்பதை கண்ட கர்த்தம பிரஜாபதி சந்நியாசத்தை மேற்கொள்ள விரும்பினார். தேவஊதி கண்களில் நீர்மல்க அவரை பார்த்து சொன்னாள். சுவாமி, நம் குமாரர்கள் 9 பேரும் தகுந்த கணவர்களை தேட வேண்டாமா? நீங்கள் சந்நியாசம் பெற்று போய்விட்டால் எனக்கு ஞானோபதேசம் செய்பவர் யார்? இந்த சம்சார சாகரமாகிற பெரும் துக்கத்திலிருந்து மீண்டு மோட்சத்தை அடைய எனக்கு வழி சொல்ல வேண்டும் என்று வேண்டினாள். கர்த்தமருக்கும் அப்போது பகவான் தம்மிடம் முன்பு கூறிய விவரம் நினைவுக்கு வந்தது. அவருக்கு புத்திரராக அவதரித்த போகிறார் அன்றோ. ஆகவே சந்நியாசம் மேற்கொள்ளும் எண்ணத்தை விடுத்து, பிரியே, வருந்த வேண்டாம். பகவானே உனக்கு புத்திரனாக அவதரிக்கப் போகிறார். அந்த பாக்கியத்தால் நீ பிறவி பாசம் மறுத்து அவரால் ஞானோபதேசம் செய்யப்பட்டவளாய் மோட்சத்தை அடையப் போகிறாய் என்று தெரிவித்தார். சில காலம் சென்றது. பகவான் நாராயணர் லோகக்ஷேமத்தார்த்தம் பூமியிலே அவதரிக்க கர்த்தமரின் வீரியத்தை விஜயமாக கொண்டு தேவஊதியின் கர்ப்பத்தை அடைந்தார். அப்சரஸ் மகிழ்ச்சியால் நர்த்தனம் செய்ய கந்தர்வர்களால் கானம் செய்தனர். பூமியிலே நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. புஷ்பங்கள் பூத்து குலுங்கின. நல்ல மனிதர்களுடைய மனம் ஆனந்தத்தால் நிறைந்தது. தேவர்கள் பகவானுடைய அவதார காட்சியை கண்டு கழிக்க கூடினர். பிரம்மதேவன் மரிசி முதலான முனிசிரேஷ்டர்களால் சூழ கர்த்தம பிரஜாதிபதியின் ஆசிரமத்தை தேடி வந்தார். கர்த்தமரும் தேவ ஊதியரும் பிரம்மன் முதலானவர்களை குதூகலத்தோடு வரவேற்று உபசரித்து பலவாறு ஸ்தோத்திரம் செய்தனர். அவர்களுடன் உபச்சாரங்களால் திக்குமுக்காடிய பிரம்மதேவன் குமார்த்திகளையும் மரிசி முதலான ரிஷிகளுக்கு திருமணம் செய்து கொடு, அவர்களால் உன் வம்சம் விருத்தியடியும் சீரும் சிறப்புடன் விளங்கப் போகிறது என்று சொன்னவராய் தேவஊதியை பார்த்து மேலும் சொல்லத் தொடங்கினார். பெண்ணே, உன் பாக்கியம்தான் என்ன? சகலலோக சரண்யனான பகவானையே உதிரத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறாய். கபிலர் என்ற நாமதேயத்துடன் அவதரிக்கப் போகின்ற பரந்தாமன் பகவத் ஸ்வரூபத்தை அறியாதது அஞ்ஞானத்தில் மூழ்கி கிடப்பவர்களுக்கு தம்முடைய தத்துவத்தை உபதேசிக்கப் போகிறார் என்றார். இவ்வாறு மங்களகரமான வார்த்தைகளை கூறிவிட்டு பிரம்மதேவன் அவர்கள் இருவரிடம் விடைபெற்று சத்தியலோகத்துக்கு திரும்பினார். நான்முகன் சென்ற பிறகு கர்த்தம பிரஜாபதி தம்முடைய 9 புத்திரிகளும் நவ பிரஜாதிபதிகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். கலை என்பவள் மரிஷி மகரிஷிக்கும் திருமணம் செய்து வைத்தார். அனசூயையை அத்திரி மகரிஷியும் சிரத்தை என்பவள் ஆங்கிரசுக்கும் மணந்தனர். ஹவிர்பு என்பவளும் புலஸ்தியரும் கதி என்பவளை புலகரும் கைப்பிடித்தனர். கிரியை என்பவள் கிருத மகரிஷிக்கு மனைவியானாள். கியாதியை பிறகு மணந்து கொண்டாள். வசிஷ்டர் அருந்ததியை மணந்தார். சாந்தி என்பவரை அதர்வன ரிஷி மணந்தார். இவ்வாறாக 9 மகரிஷிகளும் தம்முடைய கன்னிகைகளை திருமணம் செய்து கொடுத்த கர்த்தம பிரஜாதிபதி அவர்களை நன்கு திருப்தி உள்ளவர்களாக செய்து கௌரவித்து அனுப்பினார். நாட்கள் நகர்ந்தன. குறித்த சுபவேளை நெருங்கியது. பகவான் நாராயணன் தேவஊதியின் உதிரத்திலிருந்து கபில மகரிஷியாக அவதரித்தார். பகவான் அவதாரம் செய்ததை கண்ட கர்த்தம பிரஜாதிபதி அளவில்லாத ஆனந்தம் கொண்டவராய் அவரை பலமுறை நமஸ்கரித்து, ஹே பிரபோ, தாங்கள் எனக்கு புத்திரராக பிறந்ததன் மூலம் சகல சௌக்கங்களுக்கும் இருப்பிடம் உள்ளவனாய் என்னை ஆக்கிவிட்டீர்கள். இனி எனக்கு வேண்டியது எதுவுமே இல்லை. பரந்தாமத்தில் நிலைத்திழைத்து கொண்டிருக்கும் நான் இப்படியே சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொண்டு
தாங்கள் நினைவையே எப்போதும் இதயத்தில் கொண்டு தங்களை பூஜித்து வரப்போகிறேன் என்றார். கபிலராக அவதரித்த பகவான் அவரை பார்த்து, ஹே ரிஷி சிரேஷ்டரே, முன்னர் நான் கொடுத்த வாக்குப்படி தாங்கள் குமாரராக அவதரித்துள்ளேன். ஆத்ம ஞானத்தை உபதேசித்து அதன் மூலம் மோட்சத்தை அடையும் மார்க்கத்தை விளக்க காட்டவே நான் அவதாரம். இந்த அவதாரம் என்னிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருக்கும் தாங்கள் உம்முடைய ஆத்மாவிலேயே என்னை தரிசித்து மோட்சத்தை அடைவீர்கள். அதேபோல் தயாரான தேவ ஊதியம் என்னால் ஆத்ம ஞானம் உபதேசிக்கப்பட்டவளாய் சர்வ கர்மாக்களையும் விடுத்து சம்சாகரமாகிற பந்த மறுபட்டு போய் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையப் போகிறாள் என்றார். கர்த்தம பிரஜாதிபதி ஆனந்த பாஷ்பம் கண்களிலிருந்து பெருகி வழிந்தோட பகவானுடைய அந்த திவ்ய மங்களகரமான அவதார கோலத்தை கண்டு தம்மையே மறந்து நின்றாள். பின்னர் கபிலர் அந்த பிந்து சிரசிலே வாசம் செய்து கொண்டு வரும் நாளில் ஒரு சமயம் தேவ ஊதியை அவரை நெருங்கி வணங்கினாள். ஹே பிரபு, அஞ்ஞானத்தினாலே குருடாகி கிடக்கும் இந்த லோகத்துக்கு சூரியனைப் போல் நேத்திர ஸ்வரூபமாக அவதாரம் செய்துள்ளீர். தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியம் அடியாளுக்கு கிடைத்துள்ளது. இந்த சரீரத்திலேயே நான் என்றும் என்னுடையது என்றும் பலவிதமான ராக வேஷாதிகளுடன் கூடியிருக்கிற அந்த காரகத்தை போக்குவிக்க வேண்டும். அப்போதுதான் சர்வலோக்ஷகராகிய தங்களை நான் நன்கு அறிய முடியும் என்று பிரார்த்தித்தார். அவள் விருப்பத்தை கேட்டு மனமகிழ்ந்தவராய் கபிலர் அவளை பார்த்து அம்மா என்று அழைத்தார். அம்மா, மோகத்துக்கும் பாபத்துக்கும் இருப்பிடமான மனத்தை சுக துக்கத்தை சமமாக எண்ணி வைராகியத்துடன் பரந்தாமனிடம் பக்தி செலுத்துமாறு செய்வதை விட சிறந்த மார்க்கமில்லை. நிலைக்க முடியாத உலக இன்பங்களின் ஆசையை விடுத்து கோபதாபமின்றி சகலமான பிராணிகளையும் மனிதர்களையும் வித்தியாசமில்லாமல் கிருபையுடன் நடத்தி நிறைந்த உள்ளத்தோடு என்னை ஆசிரியப்பவர்கள் எவ்வித தாபங்களுக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அம்மா, சாதுக்களுடைய சங்கமத்தை அடைந்து சமஸ்தமான தோஷங்களை நீங்க பெற்றவளாய் என்னை பற்றிய கதைகளை மனம் குளிர கேட்டு அஞ்ஞானத்தை நீக்கி என்னை வந்து அடையலாம் என்றார் கபிலர். அப்போது மீண்டும் தேவூதியை அவரை நமஸ்கரித்து தனக்கு பக்தி மார்க்கத்தை விவரிக்க வேண்டும் என்று கேட்க பகவானும் அவளுக்கு எடுத்து கூறலானார். அம்மா, வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள கர்மாக்களையும் இதர விஷயங்களையும் அறிகின்ற இந்திரியங்களுக்கு பகவானிடத்தில் ஏற்படுகிற பக்தி ஜடாக்கிரணி போன்றது ஆகும். வயிற்றிலே உள்ள ஆகார பொருட்களை ஜடாக்கிரணி ஜீரணித்து உரு தெரியாது செய்து விடுவது போல பக்தியானது சரீரத்தை ஜீரணித்துவிடும். பந்த பாசங்களை துறந்து என்னையே சரணமாக அடைபவர்களை நான் சம்சாரமாகிய பந்தத்திலிருந்து விடுவிப்பேன். அவர்கள் தங்கள் சித்தம் முழுவதும் என்னிடமே லயிக்க செய்தவர்களாய் சத்தியலோகம் முதலான லோகங்களிலே உள்ள அனிமா முதலியன அஷ்டசக்திகளை கூடிய விரும்பாமல் வைகுண்டத்தை அடைகிறார்கள் என்று சொன்னார். கபிலர் தன் தாயாரான தேவ ஊதிக்கு விராட் புருஷன் லட்சணங்கள் எடுத்து கூறி பகவான் அண்ட சராசரங்களிலும் வியாபித்திருக்கிறார் என்பதை விளக்கினார். பின்னர் மேலும் சொல்லத் தொடங்கினார். அம்மா, பகவானிடத்திலேயே சித்தத்தை நிலைக்க செய்து பக்தி செய்பவன் ஆனந்த பிரவாகத்தில் மூழ்கியிருக்கிறவனாய் பரமாத்மா ஸ்வரூபத்தை அடைந்தவனாகி விடுகிறான். எந்த தேகத்திலிருந்து அந்த ஆனந்தத்தை அடைந்தானோ அந்த தேகத்தையே மறந்து விடுகிறான். மது அருந்தியவன் அதன் மயக்கத்தில் ஒன்றும் அறியாதவனாய் தன் உடலில் சுற்றியிருக்கும் வஸ்திரம் நழுவியிருக்கும் கவனியாதவனாய் இருப்பது போல் பரமாத்மா ஸ்வரூபத்தை அடைந்தவன் தன்னுடைய தேகத்தை உற்றார் உறவினரையும் சொப்பனத்துக்கும் சமமாக மதித்து பூர்வத்தில் செய்த புண்ணிய பாவங்களால் பிராப்த கர்மம் உள்ள வரையில் பூமியில் சஞ்சரித்து விட்டு என்னை அடைகிறான். அம்மா, உயிரற்றவர்களை காட்டிலும் உயிருள்ளவை விசேஷமானவை. உயிருள்ளவற்றிலும் மனித பிறவியானது மிகவும் சிறந்ததாகும். மானிட பிறவியின் மூலமாகத்தான் மோட்சத்தை அடைய முடியும். மனிதனே இதை எண்ணி பார்ப்பதில்லை. மாயையில் சிக்குண்ட மனத்தை உடையவனாய் விஷய சுகங்களில் ஈடுபட்டு பிறருக்கும் துன்பம் கொடுத்து பொருளை சேகரிக்கிறான். வயதாகி உடல் தளர்ந்து கை கால்களை வலுக்குன்றி ஆகாரம் இறங்காது உடல் இளைத்து கண் பார்வை மங்கி காது கேட்காது இறைப்பால் மூச்சுவிட முடியாது தவிக்கும் நேரத்தில் தன் பந்து ஜனங்களாலேயே கைவிடப்பட்டவனாய் மரண காலத்தை நெருங்குகிறான். இந்த சரீர வாசத்தில் காலம் முடிந்ததும் அதை விட்டு அவன் ஜீவன் வெளிப்பட்டதும் யமதூதர்களால் பிடிபட்டு இழுத்து செல்லப்படுகிறான். அவர்களால் மிரட்டப்படும் வழியிலே நாய் முதலிய துஷ்ட மிருகங்களால் கடிபட்டும் வேதனைக்குள்ளான அவன் பசி தாக்கங்களாலும் உஷ்ணம் பெருங்காற்றாகியவற்றால் மிகவும் வருத்தப்பட்டவனாய் வறுக்கப்பட்ட மணலிலே நடக்க முடியாது இழுத்து செல்லப்பட்டு இளைப்பாறக்கூடிய வழியின்றி தவித்து முடிவில் யமலோகத்தை அடைகிறான். அவன் செய்த பாவங்களுக்கேற்ப அங்கே நரக வேதனைகளை அடைகிறான். அவயங்களுக்கு துணியை சுற்றி எண்ணெயை வார்த்து தீ வைப்பதும்
தன்னுடைய மாமிசங்களை சேதித்து உண்ணும்படி நிர்பந்திப்பதும், கொடிய விஷமுள்ள பாம்புகள், தேள் ஆகியவற்றால் கடிக்கப்படுவதும், தலைமயிரை பிடித்து இழுப்பதும், உடலிலே கூறிய ஆயுதங்களால் குத்தப்படுவதும், பயங்கரமான படுகொலிகளில் தள்ளப்படுவதும் ஆகிய பலவிதமான நரக வேதனைகளுக்கு உள்ளாகிறான். தண்டனை அனுபவித்த பின்னர் அவன் மீண்டும் கீழ்த்தரமான பல ஜென்மங்களை எடுத்து முடிவில் மனுஷ ஜென்மத்தை அடைகிறான். தந்தையின் வீரியத்தால் மூலமாக தாயின் கர்ப்பத்தை அடைந்து அவன் முதல் நாளில் சுக்கிர சோனித ரூபமாயிருக்கிறான். 5ஆம் நாள் குமிழி ரூபமாக ஆகிறான். 10ஆம் நாள் இலந்தை பழம் போல உருண்டையான உருவை அடைகின்றான். முதல் மாதத்தில் சிரசை அடைகின்றான். 2ஆம் மாதம் கை கால் முதலான அவயங்கள் உண்டாகின்றன. 3ஆம் மாதத்தில் நகங்கள், ரோமங்கள், எலும்புகள், தோல் மற்றும் காது, கண், மூக்கு முதலான இந்திரியங்களும் உண்டாகின்றன. 4ஆம் மாதத்தில் சப்த தாதுக்களும் 5ஆம் மாதத்தில் பசிதாகங்களும் அவனுக்கு உண்டாகின்றன. 6ஆம் மாதத்தில் தாயின் கர்ப்பத்திலேயே அவளால் புசிக்கப்படுகின்ற துவர்ப்பு, கைப்பு, உப்பு, காரம், புளிப்பு ஆகியவற்றால் பலவிதமான வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவனாய் தவிக்கிறான். 7ஆம் மாதம் முதல் பலவிதமான வாயுக்களால் அழிக்களிக்கப்பட்டவனாய் பூர்வ ஜென்ம கர்மவாசத்தால் ஞானத்தை அடைந்து இத்தனை காலமாக தான் எடுத்த அநேக ஜென்மங்களில் செய்யப்பட்டுள்ள பாவங்களை எண்ணி வருந்தியவனாய் மீண்டும் கர்ப்பவாசத்தை தனக்கு அளிக்காதிருக்குமாறு பகவானை வேண்டுகிறான். கர்ப்பவாசம் முடிந்து பூமியில் விழுந்ததும் அவன் மாயை வசப்பட்டு விடுகிறான். மறுபடியும் அதே பாதை என்னிடம் நிலையான பக்தி கொண்டு சர்வ பரித்தியாகம் செய்தவன் இம்மாதிரி வேதனைகளுக்கு உள்ளாக்க மாட்டான். அம்மா, பகவானையே தியானித்து சத் சங்கத்தோடு சேர்ந்து பகவானுடைய லீலாமிருதங்களை கேட்டு மனம் குளிர்ந்து அஞ்ஞானம் நீங்க பெற்று மோட்சத்தடைவாயாக என்றார் கபிலர். தேவஊதியின் கண்களில் நீரை கொட்டின. அவரை நோக்கி கைகளை கூப்பியவளாய், ஹே பிரபு, இப்பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணமான பிரம்மதேவன் கூட பிரபஞ்ச சிருஷ்டி தொடங்கும் போது தடுமாறுகையில் தாங்கள் குரலை கேட்டாரே அன்றி தங்கள் தரிசனத்தை பெறவில்லை. அப்படி இருக்க தங்களை என் உதரத்தில் தரிசிக்க நான் என்ன புண்ணியம் செய்தேனோ என்று அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார். பின்னர் கபிலர் தம் தாயிடம் விடை பெற்று கொண்டு உலகிலேயே நிலவி வரும் அஞ்ஞான இருளை போக்க வடக்கு நோக்கி புறப்பட்டார். குமாரரின் பிரிவு உள்ளத்திலே வேதனைப்படுத்த தேவஊதி தன்னுடைய சித்தத்தை பரந்தாமனுடைய சரண கமலங்களில் லயித்திருக்குமாறு செய்து இந்த லோகத்தையே மறந்து வாழ்ந்து வரலானாள். அவளுடைய தேகம் மெலிந்து பொன்னிறமான தலைமயில்கள் சடைபிடித்து காணப்பட்டாலும் தபோபலத்தால் பிரகாசித்தது. இவ்வாறு பகவத் சுரூபத்தை கண்டு ஆனந்தித்து தேவஊதி 3 லோகங்களிலும் பரிசுத்தமாகி சித்தபதம் என பெயர் பெற்று சித்தர்களால் கொண்டாடப்பட்டு நதியாக வரலானாள். இந்த அத்தியாயம் இத்துடன் முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.